நண்பர்களே, ஒரு காணொளி பார்த்துருந்தேன். திருப்பூர்ல ஆ தமிழ் மக்கள வடநாட்டிலருந்து வேலைக்காக வந்திருக்கக்கூடிய நபர்கள் தாக்கக்கூடிய காணொளிய பார்க்கும்பொழுது, மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. உண்மையிலே நம்ம எல்லாருமே தமிழ்நாட்ல தான் இருக்கிறோமா? இல்ல நம்ம எல்லாரும் வேற ஒரு மாநிலத்தில போய் இருக்கிறோமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. நான் பொதுவா சென்னைகளுக்கு போகும்பொழுது, அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள சந்திக்கும்போது, எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். நம்ம தமிழ்நாட்ல தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு தான் வந்திருக்கிறோமா? இல்ல நம்ம மாறி கீறி வேற ஏதாவது மாநிலத்துக்கு வந்துட்டோமா? அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் இருக்கும். அவ்வளோ வலிகள குடுக்கும். இப்ப மெரினா கடற்கரைக்கு கூட நான் ஒரு சில நேரங்கள் 1, 2 டைம் போயிருக்கிறேன் இது நாள் வரைக்கும். ஆனா, அங்க போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியா வட இந்தியர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. தமிழ் மக்கள நம்ம எண்ணியே சொல்லிறலாம். இத்தன பேர் தான் தமிழ் மக்கள் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப நம்ம எம்ஜிஆர் அவங்களோட சமாதியா இருக்கட்டும், கலைஞரோட சமாதியா இருக்கட்டும், அங்க போனா கூட ஆ நம்ம மொழிக்கும், நம்ம இனத்துக்கும் சம்மந்தமே இல்லாதவங்க தான் அதிகமான நபர்கள் அங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆதிக்கங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு. நம்ம ம் இத பேசுறோம் அப்படின்னா, நமக்கு அவ்வளோ ஒரு வலி உருவாகுது. ஏன்னா, தமிழர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சு போயிருச்சு. நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு 2 பேர் அப்படிங்கக்கூடிய காலம் போயி, வீட்டுக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி காலம் உருவாகி, நம்ம தமிழ் மக்களுடைய ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு, இப்போ வட இந்தியர்களுடைய ஆதிக்கங்க தான் அதிகமாயிருச்சு. நம்ம பகுதியில இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பா இருக்கட்டும், அவங்களுக்கு தான் போகுது. ஏன்னா, நம்ம ஆட்கள் ரூ. 1000 வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க ரூ. 700 ரூ. 800க்கே வாங்குறது. அத விட கம்மியாவே வேலைக்கு வர்றது. அவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமாயிருச்சு. அதேபோல அவங்களுக்கு இங்க உரிமையும் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பல பேரு ஆ இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள திருமணம் செஞ்சு, அவங்க ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதேபோல ஆதார் கார்டுலருந்து எல்லாமே வீடு மொதற்கொண்டு இங்க வாங்கி எல்லாருமே இங்க செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாளுக்கு நாள் இதோடைய தாக்கங்கிறது தமிழ்நாட்டுல தமிழர்கள விட 1 மடங்கு ஆகும்பொழுதே, இப்போ இந்த பிரச்சனை ஆகுது. திருப்பூர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 பேர் அதோடைய காரணம் சரியா புரியல. ஏதோ சைடு ஒதுங்கி நில்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கே அவங்க கூட்டத்தோட சேர்ந்து ஓட ஓட விரட்டி அடிக்கக்கூடிய காணொளிய பார்க்கும் பொழுது ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா, இங்க தமிழ் மக்கள் எல்லாம் ஜாதி, மதம், இந்த தெருக்காரன், அந்த தெருக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, ஆனா வடக்கு இந்தியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க மொழி ஹிந்தி. அவங்க எல்லாரும் ஒற்றுமையா அத்தன பேர் வாராங்க. ஒரு பிரச்சனை, அது சரியோ! தப்பா! அப்படிங்கிற விசாரிக்கிறதுக்கு முன்னாடி, அவன் தமிழ்க்காரனா இருந்தானா, யாரா இருந்தானா, போட்டு வெளு வெளுன்னு வெளுத்துருவோன்னு வெளுக்கக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா, அத கேள்வி கேட்கிறக்கோ, அத பத்தி பேசுறதுக்கோ, நமக்குன்ட்டு ஒரு மொழிப்பற்று கிடையாது. நம்ம எல்லாரும் தமிழர்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு கிடையாது. எல்லாத்தையும் இழந்து ஆ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ, இந்த தமிழ் சமுதாயத்தில இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம எல்லாரும் வாழ்றோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஈஸியா கடந்து போயிரலாம். ஆ அங்கருந்து பொழைக்க தெரிஞ்சு வந்த பையன்ட்ட போய் இவன் போய் வீணா வம்பு இழுத்துருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா நாளடைவுல இத நம்ம கருத்திலே எடுக்காம இருக்கும் பொழுது, எப்படி நம்ம நம்ம நிலத்தில நம்மளே அடிமையா இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் இல்லாம மக்கள் இருக்கிறாங்க. நாளடைவுல நிலத்தையும் இழப்பாங்க, இடத்தையும் இழப்பாங்க, ஆட்சி, அதிகாரம் எல்லாத்தையும் தமிழர்கள் இழக்கும்போது தான், ஆ அவன் வெளிய இருந்து வந்தவங்ககிட்ட நம்ம அடி வாங்கி, மிதி வாங்கும் பொழுது எல்லாருமே வாங்குவோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் வாங்க போறோம். ஒருத்தன் 2 பேரா வாங்க போறோம். இன்னைக்கு ஒருத்தங்க 2 பேர் அடி வாங்குவாங்க. நாளைக்கு ஊரே சேர்ந்து அடி வாங்குவோம். அப்புறம் மாநிலம் ஒவ்வொரு மாவட்டமா அடி வாங்குவோம். எல்லாம் நடக்க தான் போகுது. ஸோ எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் தேவைக்கு அரசு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பா நிச்சயமா எடுங்க. அதேபோல நம்ம யாரையும் இங்க வரணும், வேலை செய்யணும் அப்படிங்கிற நம்ம தடுக்க போறது கிடையாது. ஆனா அதுக்கேத்த மாதிரியான முறைகள், வழிமுறைகள கொண்டு வாங்க. நிச்சயமா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இப்போ இழந்துட்டாங்க.
ஸோ இப்போ ஒரு தொழில் நடத்தணும், ஒரு கடை நடத்தணும், ஒரு டீ கடை நடத்தணும், ஒரு ஹோட்டல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தெரு வீதிக்கு போனா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள தாண்டி வேற மாநிலத்திலிருந்து வந்த வட இந்தியர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஸோ அது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. வேலைக்கு வந்து கம்மியான விலைக்கு வாராங்க. அது கரெக்ட் தான். ஆனா அத தாண்டி அவங்களோட எண்ணிக்கைங்கிறது அதிகமாகும்போது, நம்மளுடைய பலம், நம்மளுடைய இடம் எல்லாத்தையும் நம்ம வந்து இழப்போம். எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு வேற ஒரு மாநிலத்தோடைய இன்னொரு தாய் நிலமா அவங்களுக்கு மாறும். நம்ம அடிமையாக்கக்கூடிய காலம் இருக்கும். ஸோ நிச்சயமா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப நாளா நான் பேசக்கூடிய நினச்சுக்கிட்டு இருக்கிற இத கடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப நாளா நினச்சிட்டு இருக்கிறேன். ஸோ அத இந்த காணொளி மூலமா நான் பகிர்ந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா நிச்சயமா மக்களே இத புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய இந்த காணொளியோட வழி என்னங்கிறது உங்களுக்கே புரியும். ஆ இத விட ஆழமா பேசலாம். ஆனா, இத பேசியிருக்கிறதே எனக்கு கொஞ்சம் இந்த காலத்தில நம்ம எத பேசணும் அப்படிங்கிறத கூட நம்ம யோசிச்சு பேச வேண்டியிருக்கு. ஆ நம்மலாம் இந்த நிலத்தோட சொந்தக்காரங்க, பூர்வகுடி, தமிழர்கள் அப்படின்னு பேசுறது கூட, அது தவறா தான் வந்து பேசப்படுது இந்த ஆட்சில. அது எதுக்கு அப்படிங்கிறத யோசிக்க வைக்குது. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்கள கருத்து பெட்டியில வந்து தெரிவிங்க. நன்றிகள்.